வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Yamaha FZ வெர்ஷன் 2க்கு வந்து நம்ம சேஞ்ச் பேக்கெட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் வீலை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம பிரேக் கேபிளை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடலாம். ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கேம் போல்டை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேம் போல்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீல் போல்ட் நட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வீல் போல்ட் நட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீல் ஆக்சலை வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீலை வந்து தனியாக வெளில எடுத்துடலாம் வண்டியை விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீலை வந்து வெளில எடுத்தாச்சு. பழைய சேஞ்ச் பேக்கெட் பல்லை வந்து நம்ம பெரிய பல்லை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேரிங்கும் வந்து போயிடுச்சு. பேரிங்கும் சேர்த்து தான் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பழைய பல்லை வந்து பல்லை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் வெளில. பேரிங் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே உடஞ்சிருக்கு. இப்போ புது பேரிங்கை வந்து நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ புது பேரிங் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம சேஞ்ச் பேக்கெட்டில் இருக்க பெரிய பல்லை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். போல் நட்டை எல்லாமே நல்லா வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் ஷூவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீலை வந்து க்ளீன் பண்ணி திரும்ப மறுபடியும் ரீஃபிட் பண்ணலாம். பிரேக் ஷூவை தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீலை தூக்கி வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு வீல் ஆக்சலில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீல் ஆக்சலை வந்து ஃபுல்லாக உள்ளார தள்ளிட்டு வீலை தூக்கி உட்கார வச்சிடலாம். வீல் போல் நெட்டை வந்து நார்மல் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பழைய செயினை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது செயினை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பழைய செயின் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பழைய சின்ன பல் இருக்கும் பார்த்தீங்களா, சேஞ்ச் பேக்கெட்டோடது, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். புதுசு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புது செயின் வந்து நம்ம மாட்டிக்கலாம். செயின் மாட்டி முடிச்சாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேம் போல்டு போட்டுக்கலாம். கேம் போல்டு போட்டதுக்கப்புறம் நம்ம பிரேக் டைட் வச்சுக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா டைட் வச்சதுக்கப்புறமா நம்ம வீல் நெட்டை நம்ம டைட் வச்சுக்கலாம் நல்லா. பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.